அனைவருக்கும் ஆசீர்வாதமான காலை வணக்கம். இந்த நாளில் நாங்கள் தியானிக்கிற வேத பகுதி தான் நீதிமொழிகள். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், நீதிமொழிகள் சலமோன் ராஜாவால் எழுதப்பட்டதாக இருக்கிறது. இது அநேக அறிவுகளினாலும் ஞானங்களினாலும் புத்திகளினாலும் நிறைந்த ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. இதிலே நாங்கள் இன்று தியானிக்க போகிற வேத பகுதி தான் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7வது 8வது 9வது வசனங்களை நாங்கள் வாசிக்கப் போகிறோம். இதிலே நாங்கள் சுருக்கமாக பார்க்கும்போது சொன்னால் சலமோன் ராஜா இதிலே ஞானத்தை குறித்து பேசுகிறார். ஞானம் என்றால் என்ன பிரியமானவர்களே? எங்களுக்கு இருக்கிற அறிவை அதை நாங்கள் செயல்படுத்துகிறது தான் ஞானம். அதாவது ஞானமுள்ளவனாய் நடந்து கொள் என்பதன் அர்த்தம், நாங்கள் எங்களுக்கு இருக்கிற அறிவை நாங்கள் அதை செயல்பாட்டிலே எங்களுடைய கிரியைகளிலே அதை செயல்படுத்தும் பொழுது இவன் படித்தவன், இவன் ஞானம் உள்ளவன் என்று ஜனங்கள் எங்களை பார்த்து கூற முடியும். அப்படியும் நாங்கள் படித்தும் அறிவும் இருந்தும் அதை பயன்படுத்தாத பொழுது எங்களை ஞானமற்றவர்கள் என்று சொல்வார்கள். எனவே பிரியமானவர்கள், இந்த நாளில் இந்த வேத பகுதிகளில் வாசிக்க கேட்போம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்து கொள். நீ அதை மேன்மைப்படுத்த அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமாக முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். பிரியமானவர்களே, நாங்கள் எங்களுக்கு இருக்கிற அறிவை நாங்கள் அதிகரித்து கொள்வோம். இருக்கிற அறிவின்படி அது செயல்படுவோம். ஞானம் எங்களுடைய தலைக்கு கிரீடமாக இருக்கும். இந்த நாளில் உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.